ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது என்னன்னு தெரியல. ஸோ இந்த பேட்சுக்கும் 6க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஓகே, நிறைய சம்மந்தம் இருக்குது. ஓகேவா? இப்போ நாம் போடக்கூடிய இந்த பேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு உண்டான பேட்ச் தான். ஓகேங்களா? ஸோ எந்த மாதம் போட போகிறோம் அப்படின்னா அதுவும் 6ஆம் மாதம் தான். எந்த தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவும் 6ஆம் தேதி தான். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தா எந்த வருஷம் 2026. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து போட்டால் அந்த 666 பிளான் படி பார்த்தீங்கன்னா 6 வாரம், சரி, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 6 நாள், மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 6 மாதம் நம்ம வந்து படிக்க போகிறோம். சரியா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 சிறப்பம்சங்கள். ஓகேவா? இதுவுமே வந்து பார்த்தோன்னா சிறப்பம்சம் நம்ம கவுண்ட் பண்ணும்போது கடைசியாக 6 தான் வந்துச்சு. கடைசியாக இன்னொரு 6 இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பேட்சில் ஸ்பெஷலாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை தான் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் யாருக்கானது, யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும், யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம், இது எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 பேட்ச் அப்படின்றது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். சார், இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் பிகினர் சார், ரொம்ப வந்து ஃப்ரெஷர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து செட் ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நாம் வந்து இருப்போம். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக், முதல் வீக், இப்போ நீங்கள் வந்து பார்த்தா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 200 மார்க் டெஸ்ட்டு எடுத்தோடனே இவ்வளோ துண்டு படிக்கணும். அப்போது என்னென்னா, இப்போது நம்ம ஒரு பிளானை போட்டு அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது கரெக்டாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வாரம் தேவைப்படும். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு வாரமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிகினர்ஸுக்காக ஒதுக்குறோம். ஓகே. அப்போ முதல் வார டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின் கிடையாது, 100 கொஷின் தான். அப்போ அந்த 100 கொஷினும் போது அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிடும். ஓகேவா? ஏன்னா முதல் டெஸ்ட்டே நான் ஒரு 200 கொஷின் வச்சுட்டு அதை உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டு அது என்ன ஏது நீங்கள் உட்காந்து படித்து திணறி முக்கிய முனைக்கு வரத்துக்குள்ளே அது என்னன்னா அது அடுத்த டெஸ்ட்டுக்கு அடுத்த ஷெடியூல் நோக்கி போகணுன்ற எண்ணமே நமக்கு வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கை பிகினர்ஸ்க்காக வைக்கிறோம். அதுக்காக வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அந்த போர் அடிமைன்னு கேட்டேன், அப்படி கிடையாது. ஓகேவா? அது நம்ம வந்து அந்த ஸ்டடி பிளானை பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு லைவில் அந்த ஸ்டடி பிளானை வந்து ரிவீல் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு வீக் உண்டான ஸ்டடி பிளானை பாருங்கள். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம எக்ஸாமுக்கு வந்து பயமே இல்லாமல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் ஃபஸ்ட் வீக் நம்ம வந்து பிளானே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் வீக்குன்றது முழுக்க யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இது வரைக்கும் எனக்கு டிஎன்பிஎஸ்சி வாசமே இல்லை, இப்போ தான் சார் நான் மொத படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வீக் பிளான்றது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு 100 மார்க்கு தான் நாம் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சிறப்பம்சமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் ஃபார் பிகினர்ஸ் ஆல் ஃப்ரெஷர் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம பேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் மேக்ஸ் நீங்கள் பைலாங்குலாக கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஜிகேவும் பைலாங்குலாக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? இந்த வாட்டி உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய இந்த பேட்சில் ஜிகேவும் பைலாங்குவலாக தான் இருக்க போகுது. ஜிகே எப்படி இருக்க போகுது? பைலாங்குவலாக தான் கொடுக்க போகிறோம். மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பைலாங்குவலாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஜிகே இப்போ என்ன பண்ண போகிறோம்? பைலாங்குவலில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு முயற்சியாக ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணணும், சும்மா ஏனோ தானெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷனுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அதுக்குண்டான டைம் இதுதான். ஓகே. ஸோ அப்போ அப்படின்னும் போது ஜிகே அந்த 75 கொஸ்டினுமே பைலாங்கில் இருக்க போகுது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்க போகுது. ஸோ இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நாம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ டெஸ்ட். ஓகேவா? இது முழுக்க யாருக்கானது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒர்க்கிங் போகிற பீப்புள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஏன்னா அவங்க வீட்டிலேருந்தே படிப்பாங்க, இப்போ வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ எல்லா டைமே வந்து பார்த்தோன்னா அவங்க புத்தகத்தை படிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடியோ டெஸ்ட் வைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா,
ஓ இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியுதா, அப்போ நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம், இல்லைனா இதெல்லாம் தெரியல, அப்போ எந்த டாபிக் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆடியோ டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமானது தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா சில டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆள், நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தாட் இருக்கும். சரியா, அந்த ஒரு குறையுமே நாம் இந்த பேட்சில் நிவர்த்தி பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஆடியோ டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே மொத்தமே வந்து 3 டெஸ்ட்டாக வரப்போகுது. ஒரு டெஸ்ட்டு ராம் சாரும், ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு 10 கொஸ்டினோ இல்லை 20 கொஸ்டினோ இல்லை 30 கொஸ்டினோ, ஓகேவா, ஒரு தொகுப்பாக அந்த வார டாப்பிக்கில் வந்து என்ன டாப்பிக்லாம் கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆடியோ. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு படிக்கும்போது நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்குமா இல்லையா, நம்ம எந்த ஆங்கிளில் படிச்சிருக்கோம், நம்ம படிச்செல்லாம் மைண்டில் நிற்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆடியோ டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்த 4வது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ், அதாவது ஷெட்யூல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் அப்படின்போது இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ என்னென்னா நாம் படிக்கும்போது நம்முடைய கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோம், நம்ம படிக்கக்கூடிய மெத்தடில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம இதை கரெக்டாக படித்தாலே எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துலாம் அப்படின்ற ஒரு தாட்டை உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிடும். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாபிக், இந்த வாரம் என்ன டாப்பிக்கோ அதுக்குண்டான ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பாக அவங்களுக்கு வந்து கொடுத்துரும். சரியா, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இதுலேருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அப்போ நம்ம இப்படி படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டை நமக்கு கிரியேட் பண்ணும். ஓகேவா, அடுத்தது துரோனா ஸ்பெஷல் 5. ஓகேவா, 5th ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினி டெஸ்ட். ஓகேவா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா, இந்த மினி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே. ஓகேங்களா, அதாவது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி டெஸ்ட் மாதிரி. இப்போ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் டைம் கொடுத்து, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின், ஓகே, வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி, ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி. என்னென்னா அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மண்டே, டியூஸ்டே பிளான் பண்ணல அப்படின்னா மண்டே, டியூஸ்டே நீங்கள் படிக்கிற ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ அடுத்தடுத்தால ஒவ்வொரு டாப்பிக்காக படித்து முடிச்சுட்டு வரீங்க. அதனால தான் வந்து அந்த வீக்கோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வச்சிருக்கும். இன்னொரு ஐடியாவும் இருக்குது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இல்லை ஒட்டுமொத்தமாக சாட்டர்டே இந்த டெஸ்ட் வச்சுட்டு சண்டே வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இது ஒரு பிளானாக இருக்குது. பட் நம்ம வந்து குரூப்பில் வந்ததுக்கப்புறம் சப்போஸ் பிளான் எதனா சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு மினி டெஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும், ஒரு சாம்பிள் டெஸ்ட் மாதிரி. இப்போது இந்த மினி டெஸ்ட்டை வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ, சப்போஸ் ஒரு சில டாபிக் நீங்கள் படிக்கல அப்படின்னா கூட இதெல்லாம் முக்கியமான டாபிக் போல, இது வந்து கொஸ்டின் கேட்பாங்களா, அப்போ நம்ம இதையும் சேர்த்து படிக்கணும். ஸோ அப்போ அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுத்துக்கு ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி இதை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பேசிக்கான கொஸ்டினாக இருந்தாலுமே இந்த பேசிக்குமே நமக்கு தெரியல அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும். நம்ம இன்னும் வந்து நல்லா படிக்கணும், இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எஃபோர்ட் போடணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வரும். சரிங்களா, அடுத்து 6வது முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா, மண்டே, வெட்னஸ்டே அண்டு ஃப்ரைடே. ஓகேவா, ஒவ்வொரு நாளுமே ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தா வந்துடும். ஓகேவா, மிக்சடு தான். ஓகேவா, இது வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது ஜூலை மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்ற ஒரு ஐடியா மட்டும் ஓடிட்டுருக்கு. ஸோ அது என்னன்றதை நான் பேட்சுக்குள்ள, ஏன்னா இந்த 5 கொஸ்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்க போகிறேன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். சும்மா ஒரு டாபிக், ஏன்னா ஆல்ரெடி ஒரு டாபிக் நம்ம என்ன பண்ணோம்னா 25 கொஸ்டின் வந்து ஒரு மினி டெஸ்ட்டாக வைக்க போகிறோம். அது இல்லாமல் திருப்பணும் வந்து ஒரே டாப்பிக்கில் வந்து வச்சு அப்படின்னா சலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு 4 மேக்ஸ் டாபிக் முடிஞ்ச உடனே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணலாம். அப்போ வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின். அப்போ என்ன ஆச்சும், ஒரு நாளைக்கு 5 கொஸ்டினாக கூட 3 நாள் 15 கொஸ்டின். அப்போ வாரம் 15 கொஸ்டினாக கூட மொத்தமாக 20லேருந்து 25 வாரங்குது. ஓகேவா, ஸோ அப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் தனியாக நம்ம டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, டெஸ்ட்டில் ஒரு 25 கொஸ்டின், மினி டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின், ஆக மொத்தம் 50 கொஸ்டினா. அது இல்லாமல் இது ஒரு 15 கொஸ்டின். ஓகேவா, ஸோ அப்போ அதுவே வந்து இறைஞ்சி பார்த்தோன்னா அதுவே ஒரு 1000 கொஸ்டின், இது ஒரு 1300 கொஸ்டின் கிட்ட நீங்கள் எக்ஸாம், அதாவது இந்த பிளானை முடிக்கும்போது இந்த பேட்சை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 1300லேருந்து, அது இல்லாமல் 10 மாடல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஸ்டின். அப்போது மேக்ஸில் ஒரு 1500 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த வரக்கூடிய இந்த பேட்சில் இந்த 6 முக்கியமான அம்சங்களை வந்து பார்த்தா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது நம்ம பேட்சில் நம்ம நம்பி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு ஷெல்லு கொடுத்துட்டு அதுக்குள்ள மெட்டீரியல் கொடுத்துட்டு அதுக்குள்ள வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள கைடன்ஸ் கொடுத்துட்டு அந்த வாரம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, ரேங்க் ரிப்போர்ட் கொடுக்குறது இது ஆஸ் யூஷுவல். ஆனால் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய இந்த 6 விஷயமே புதுசாக பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை தான் போடுறோம். இது நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ன்றது நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வரக்கூடிய இந்த பேட்சில் வந்து இந்த 6 முக்கியமான சிறப்பம்சங்களை வந்து பார்த்தா நம்ம கையாள போகிறோம். கண்டிப்பாக இது வந்து பலனை கொடுக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பேட்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளானையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த லைவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி பிளானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப் டு டேட்டில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை கரெக்டான டைமில் ரீச் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.